தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற எட்டயாவரம் சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தைக்கு வந்திருக்கோங்க. வாங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆடி மாதம் எப்படி விற்குன்னு பார்க்கலாம். ஆடு நல்லா மிரட்டலா இருக்குண்ணே. நல்ல பால் கட்டு, பால் மடுவு, மாடு தோத்து போகும். நல்லா உன்னைக்கு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேனே. எந்த ஊர்னே? பரந்தவழி. அப்படி ஆடி அவன் பேச்சு திறமையெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆமா, பேச்சு திறமை. எவ்வளோண்ணே? எவ்வளோ? 15 ரூபாண்ணே. 15. அருமை. 15 ரூபாய்க்கு இளஞ்சனம் தானே? இளஞ்சனம். பால் ஆனால் சிரட்டை மடுவுண்ணே. ஆமா, மேய்ச்சலுக்கு ஏற்ற ஆடு. மேய்ச்சலுக்கு போனால் ஆடு ஆடா இருக்கும். ஆமா, வந்தோடனே பிடிச்சி போச்சா? ஆமா, வந்தோடனே நம்ம பிடிச்சது தூக்கியாச்சு. 6 பல்லு இருக்குங்களா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு பல்லு சேர்ந்துருச்சு. சரிண்ணே, சரிண்ணே. குட்டி இல்லாமல் இருக்கு. குட்டி இல்லாமல் பாலை பீச்சு பார்த்தியாண்ணே? பாலை பீச்சு பார்த்தியா? பாலை பீச்சு தான் பார்த்தானே. சரிண்ணே. பார்த்தா சொல்லுங்க. நல்லா அருமையாக வாங்கியிருக்கீங்க ஆடு குட்டியோட. எடா குட்டியா பெட்ட குட்டியா? பொட்டை குட்டி. பார்த்தா நீனே சொல்லு, எவ்வளோ விலைக்கு வாங்கினது? 13 ரூபா. ரெண்டு சேர்ந்து. ஆமா, சந்தோஷம். நல்லா இருக்கு. என்னதான் உமத்த இதை திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு எத்தனை எவ்வளோ விற்கலாம்? திருப்பி 6 மாதம் கழிச்சு விற்றா அவ்வளோதான், ஒரு 18 ரூபாய்க்கு விற்கும். சரி சார். நமக்கு எந்த தாத்தா? தாமலைக்குட்டி. ஆடு மேப்பீங்களா இல்லை வியாபாரியா? மேப்பு தான். சரிதா, சரிதா. நல்லா இருக்கு. 6 பல்லு இருக்குமா? அதான் 4 பல்லு. 4 பல்லு. ஆடு வயசாக நல்ல விசேஷமா இருக்கும். என்னதா அண்ணே? நமக்கு எந்த ஊர்ண்ணே? எந்த ஊர்ல இருந்து வரையா? நம்ம கம்பெனி புதுக்கோட்டை. சரிண்ணே, அருமை அருமை. எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ வளப்பாடுல இருக்கு? எதனால எட்டையாவரம் சந்தைக்கு வந்தீங்க? ஒரு குட்டி 8 ரூபா. சரிண்ணே. அது 6 குட்டி வாங்கி. 6 குட்டி. அருமையா இருக்குண்ணே. எல்லாம் எட்டையாவரம் போர். அண்ணே, இப்போ எதனால எட்டையாவரம் சந்தைக்கு வந்தீங்க? இங்கேதான் வாங்குறது வாடிக்கையா. சரிண்ணே, சரிண்ணே. 8000 வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்சதா காய் அடிக்காத குட்டி? காய் அடிக்காது. கோயத்தை அடிக்கணும். இப்போ அடிச்சு வளர்த்து காய் அடிச்சு வளர்ப்பீங்க? ஆமா, காய் அடி. எத்தனை மாதம் வளர்த்தா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 6 மாதம் வளர்ப்பான். டவுல் பங்குல கோயில் வளர்த்து கொடுத்துக்கலாம். சரிண்ணே. ஆனா 8 ரூபாய்க்கு கீழே வாங்கினா குட்டி நல்லா இருக்காது. இல்லை, இருக்கேன். அது விலை விட மாட்டேங்க. இது 7,000 ரூபாய்க்கு தான் கேட்டேன். சரிண்ணே. அது வந்து விலை இப்போ இது வந்து சொன்னது 9 ரூபா சொன்னாங்க. ஓ, ரைட்டுண்ணே. அவ்வளோதான். வீடு போய் சேர்றதுக்கு ஒரு குட்டிக்கு 300 ரூபா அதிகமாக இருப்பல? 200 ரூபா. சரிண்ணே. ஒரு குட்டிக்கு 200 ரூபா. சந்தோஷம். அண்ணே, தமிழ்கதிரின் ஃபேவரட்டான கன்னியாடு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. எதனால கன்னியாடு வாங்கினீங்க? இதே நல்லா இருக்கும்ண்ணே. கன்னியாடு நல்லா சூப்பராக இருக்குண்ணே. நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே? கொமட்டாரம்ண்ணே. எப்படிண்ணே விளப்பாடு? எப்படி ஆடு நல்லா மேனியா இருக்கு. ஆமாம், பல்லு சேர்ந்துருச்சுல? பல்லு. சரிண்ணே. இளஞ்சனா விலை எப்படின்னு? 14. பரவாயில்ல. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? தள்ளி வந்துருக்குண்ணே. அவங்க 17 சொன்னாங்க. சரிண்ணே. ஆடு பிடிச்சி போச்சு என்னண்ணே? நல்லா ரெட்டை குறுக்கு ஷைனிங்காக இருக்குண்ணே. சரிண்ணே. தமிழை மாதிரி யாரும் பேக்கிங் பண்ண முடியாது. அருமையாக வீட்டுக்கு சன்ன சாக்கில் பண்ணிட்டீங்க. ஆமாம். துள்ளாதுல எந்த வலிக்கும் செய்யாது. மெதுவாக கொண்டு போயிடுவான். நிம்மதியாக இருக்கும். பயப்படாம கொண்டு போகலாம். எந்த அடிவான ஈர துணியை தெளிச்சுட்டா இன்னமும் ரொம்ப கம்முன்னு இருக்கும். ரொம்ப கம்முன்னு சுதாரிப்பாக இருக்கும். கம்முன்னு இருக்கும். ஓடத்து பையெல்லாம் அப்படி தான் செய்வான். ஆமாம், எல்லாம் அப்படி செய்வாங்க. ஏன்னா ஈர துணியை வச்சு ஈரச்சக்கரை வச்சு கொண்டு போயிடுவாங்கல்ல? ஆமாம், கொண்டு போயிடுவாங்க. விலை எப்படின்னு? ஏன்னா இது இப்போ 10 ரூபாண்ணே. 10 ரூபா பரவாயில்லையே. 10 ரூபா பரவாயில்ல. சேனை தானே? 3 மாதம் சேனண்ணே. சரிண்ணே. பல்லு சேர்ந்த ஆடு. பல்லு சேர்ந்துச்சு. நல்லா பேக் பண்ணியாச்சு. சந்தோஷம்ண்ணே. ஆடு என்ன எதனால பிடிச்சிச்சு? எப்படி வாங்கினீங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க சொல்லுங்கய்யா? ஆடு 11 ரூபா வாங்கினா 10,500 வாங்கியிருக்கு. 10,500 பரவாயில்லையே. நல்லா பல்லு சேர்ந்துருச்சுல? ஆமாம். பால் நல்லா சிரட்டை மடுவுதாங்க. பால் வரைக்கும் நல்லா இருக்கு. ஆடு சின்ன தானே? அவன் இளைஞனா? விலை பரவாயில்ல. ஆனால் தரமாக இருக்கு. சந்தை எப்படின்னு இருக்கு? சந்தை பரவாயில்லாம இருக்கு. நல்லா மோடமும் போடுது. விலை எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. நம்மளுக்கு எந்த ஊர்னு? நமக்கு திருவேங்கடம். நான் பக்கத்துல தான். நல்ல ஒரு கண்ணில எட்டையாவரத்தில் போர் கலந்தது. எல்லாம் கலப்பினோம். தாயாடும் குட்டியோட வாங்கியிருக்கே. என்ன குட்டி? 2 பொட்டை குட்டி தான். லட்சுமி தானே? ஆமா. ஏன்னா சனிக்கிழமை லட்சுமி வாங்கியிருக்கேன். நல்லதே நடக்கட்டும். எத்தனை 6 பல்லு இருக்குமா? 6 பல்லு. அவங்க சொன்ன விலை பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு.
வெள்ளாடு மண்டபம் இருக்க வரைக்கும் ஈனும் பயப்படவே வேண்டாம். ஆமாம். ஏன்னா எவ்வளோ சொல்லி எப்படி வாங்க ரெண்டும்? சொன்ன விலை 23 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கினோம். சரிண்ணே சரி. கேட்கும்போது ஆரம்பத்தில் 16 ரூபாய்க்கு கேட்டோம். அது கட்டாது அப்படின்னாப்புல சொல்லி 20 ரூபாய்க்கு வாங்கி. இதே கடா குட்டியாக இருந்தால் எவ்வளோ கரையமாக இருக்கும்? கடா குட்டி இன்னொரு 2000 கூடும். 3000 கூடும். சரி ஐயா சந்தை நீ கொஞ்சம் சம்பளம் இருக்கியா? அப்படியா? வரத்து அதிகம். விலைவாசி கொஞ்சம் சம்பளம் இருக்கு. ஆனால் கிராய்க்க சொல்றாங்க விலைவாசி. ஓ சரியா சரியா. ஆமா விலைவாசி கொடியாடியா இருக்கும். கொடியாடி எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 2 குட்டியோட ஒரு 2 குட்டியோட அந்த ஆடு வாங்கியிருக்கு தம்பி. ஆமா அது வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ரெண்டும் என்ன குட்டியா? 2 மொட்டை குட்டி தான். லட்சுமி தான். நீ என்ன லட்சுமியா வருது? ஆமா எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா நல்லா இருக்கியா? ஆமா இது ஒண்ணு வெறுங்குறா. 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா? வெறும் ஒரு ஆள் தான். ஆனால் மடு இருக்கியா? நல்லா இருக்கு. இல்ல வெறுங்குறா தான் பால். சரி வரட்டல. ஆமா ஐயா ஆடுக்கு 6 பல்லு இருக்குமா? ஆமையா 4 பல்லு. 4 பல்லு தான். 4 பல்லு கொடியாடு. ரோமம் மத்தி போய் கிடக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல அது கலர் அப்படி. சரியா சரியா. கலர் தான் அப்படி. நல்லா குட்டி நல்லா வளர்க்கும் போலயே. ஆமா நல்லா வளர்க்கும். நல்ல கொடியாடு நல்லாடு. எல்லாரும் இன்னைக்கு கரும்போர் ஆடா வாங்குறீங்க. ஆமாண்ணே. நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. பிடிச்சு போச்சு. பிடிச்சு போச்சு. எவ்வளவு சொல்லி எப்படி வாங்க? 15 ரூபா சொன்னாங்கண்ணே. நீங்க மட்டும் சாப்பிடுறியா? ஊட்டுங்க. ஊட்டுமாண்ணே. மாப்பிளைக்கு இல்ல ஆட்டுக்கு. மாப்பிளைக்கு என்ன பொண்ணா விடுது மாதிரி ஆட்டுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டுக்கு திங்கமடிக்கு எவ்வளவு? 12 ரூபாண்ணே. 12 ரூபா. அருமையா இருக்கியா? நீங்க விலை கொஞ்சம் சம்பளம் தான் இருக்கு. என்ன சம்பளம்? குட்டி இல்லாம இருக்கீங்க. குட்டி இல்லாம சென்னையாடு நிறைச்சனா நிறைச்சனையா? வயிறு இல்லாம இருக்கேனா? பவுர் இன்னுமே தான் போடும். ஆரம்பிக்கும். நம்மகிட்ட ஆர்டர் ஏறுனே. சரியா சரியா. பொருள் நல்லா இருந்தாலும் கூட 1000 ரூபா இருந்தாலும் வாங்கிடணும் தம்பின்னு நினச்சிட்டு அண்ணனால் பேச முடியாதுங்க. கரும்போர் ஆடு இது பியூர் எட்டையாவரம்னு சொல்ல முடியாதுங்க. விலை பார்த்தீங்கன்னா 16000 ரூபா சொல்லி அண்ணன் 14000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வீட்டு வளர்ப்புக்கு தானேயா, கூட ஒரு மாதம் வளர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கே ஆடுன்னாரு. ஏங்க இறைவன் படைப்பில் ஆடு மாடு விதிவிலக்கல்ல, தாலி ஆடு. இன்னும் ஒரு தாலி ஆடு வாங்கியிருக்கீங்க கரும்போர். எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? எதனால் தாலியோட வாங்கிட்டீங்க? ஆடு தாலி ஆடு கிடந்தா நல்லது இல்லை. நல்லது தான். ஆனால் சில பேர் வந்து இறைவன் படைப்பை வந்து இல்லைங்க தாலியோட வாங்கக்கூடாது, அது போட்ட குட்டி வந்து தாலியோட பிறந்தா சாமி கொடுக்கூடாதுங்க. அப்படிலாம் ஒன்று. விலை எவ்வளோண்ணே? ஆடு வாங்கினதா? வாங்கினது 17. அவங்க சொன்னதுண்ணே 23. ஏன்னா இந்த கரையத்தை எடுக்க முடியுமாண்ணே? அதெல்லாம் எடுத்துடலாம். ஜெயிக்க முடியும். 2 குட்டி ஓட்டுச்சுன்னா ஆடு 35,000 தானே. இதே சந்தையில் எடுத்துடலாம். ஆமாம் பயப்படாமல். நம்ம எந்த ஊர்ண்ணே? நம்ம போடுட்டி. ஏன்னா ஆடானது இது நல்ல மேய்ச்சலில் விட்டால் கொடியாடு நல்லா இருக்குமா, இல்லை வீட்டு பாட்டுக்கு நல்லா இருக்குமா? மேய்ச்சல் விட்டால் நல்லாயிருக்கும். கையறை வச்சாலும் என்ன தான் வச்சாலும் மேய்ச்சல் மாதிரி வராது. கையறை வச்சா தான் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். சரிண்ணே. ஆனால் கையறை வச்சு வீட்டில் வளரக்கூடாது. அதெல்லாம் வளர்க்கலாம். மேய்ச்சலானா எது சிறந்துங்க? மேய்ச்சலா கையறை வீட்டில் வச்சு வளர்க்குறேன்? மேய்ச்சல் தான். சரிண்ணே. மக்களுக்கு தெரியணும்ல. எல்லாரும் 4 சோத்துக்குள்ளே ஆடு வளர்க்கணும்னு நினைக்காங்க. அது முகாம் முட்டாள்தனம். சரிண்ணே. தாத்தா ஐயா நல்லா 3 கிடா வாங்கியிருக்கீங்க. ஆமையா என்ன 3 கிடா வாங்கிட்டு? கிடா வீட்டு கோயிலுக்கு விஜயத்துக்கு ஃபங்க்ஷன். சந்தோஷம். 3 கிடா கொடுக்கணுமா? ஆமாம். 2 சாமிக்கு கொடுத்தாலும் ஒன்று அறுத்துக்கலாம். ஆமாம் அறுத்துக்கலாம். விலை எப்படியா? 3 70 ரூபா வருதுயா. 70,000. ஆமாம். சரி தங்க விலை குறைஞ்சி போயிருந்தோம். தங்க விலையோட ஏறி போகும். ஆமையா அவ்வளோதான். இன்னைக்கு புழுக்க 100 ரூபான்ட்டான்ல சாக்கு. ஆமையா நீங்க வெள்ளாட்டு முழுக்க செம்பியாட்டு முழுக்க 100 ரூபாய் விற்கிது. என்ன சொல்ல? ஆமாம். இது எலும்பு கறி சேர்ந்து எவ்வளோ விழுவும்? வாங்கின 70,000 வாங்கியிருக்கீங்க. ஆமாம். மொத்தமாக எலும்பு கறி எவ்வளோ விழுவும்? கறி கணக்கு பார்த்தா நட்டை வரும்யா. கறி கணக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்காக கறியை எதிர்பார்க்கலாம். 1000 ரூபாய் பரவாயில்ல வாங்கியாச்சு. சரியா. அண்ணாச்சி ஆடு தரமான ஆடு. 2 கரும்போர் ஆடு. ஏங்க மொட்டைக்கொம்பு மோளக்கொம்பு ஆடுக்கு என்றைக்குமே ஒரு சிறப்பாக இருக்கும். சில பேர்த்துக்கு பிடிச்சி வாங்குவாங்க. இது வில்கொம்பு ஆடு. ஆடா கடாயா அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா எவ்வளோண்ணே? எதனால் இப்படி வாங்கினீங்க செலக்ட் பண்ணி? கோயிலுக்கு கருப்புசாமி கோயில் கொடைக்கு. கோயில் கொடைக்கு ஆடு வாங்கியிருக்கீங்க? ஆமாம். ஆடு அன்னதானத்துக்கு. சரிண்ணே. சாப்பாட்டுக்கு. அப்புறம் சென்னை கிடையாது. அதை செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டோம். சரிண்ணே. கடாக்கறி ஆடாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாம். வந்துருச்சுண்ணா ஒரு ஒட்டணை தானே. சரிண்ணே. விலை எப்படிண்ணே? விலை ரெண்டுமே வந்து 40 ரூபா. 40 ரூபா. ஆமாம். சரிண்ணே பரவாயில்ல. நல்லா இருக்குதா? 20,000 கறி எலும்பு கறி எவ்வளோ விழுகும்? எலும்பு 50 கிலோ விழுகும் தாராளமாக. சரிண்ணே.
அண்ணே, என்ன எல்லாரும் ஆடு கடான்னு வாங்கிட்டு இருக்காங்க, இளங்குட்டி வாங்கியிருக்கானே. இது ஆடு குட்டியை தொலைச்சி பிடிச்சுனே. ஆ அடைச்சி போட்டு இந்த குட்டி தாயோட போயிட்டு திரும்பி வரல. சரி, அது மடி கட்டி போய் ரொம்ப கத்துது. வெள்ளாடு வெறிச்சு ஓடிடுமா? குட்டி ஆட்டோட ஓடிடுச்சு. அப்படியா? அடைச்சி போட்டு இந்த வீட்டில் அடைச்சி போட்டு மேய போனது குட்டியை விட்டு வந்துருச்சு. ஐயோ, அது ஒரு மாசம் குட்டி. மனுஷன் யாருக்கு என்ன நடந்துச்சோ அது ஆண்டவன் தான் தெரியும். அது போய் உள்ள போனது வரல, திரும்பி வரல. நாய் அடிச்சிட்டு என்னாச்சுன்னு தெரியல. இது கடாவா பட்டையா? இது கிடா குட்டி. அருமையா இருக்கு. எவ்வளவுண்ணே விலை? இது 4500 சொன்னாங்க. என்னண்ணே சொல்ற? வந்த மாட்டின ஆள் அமுக்கிட்டு அவ்வளோ ரேட்டு. வழிப்பறிக்காரனோட மோசமா இருக்கு. உலகமே அதான். நியாயமா சொல்லணும். கொஞ்சம் நம்ம இப்போ லாபத்துக்கு வாங்க போல. ஆ. பால் குட்டி தொலைஞ்சு ஆடு தொலைஞ்சு குட்டி தொலைஞ்சுன்னா ஆட்டுக்காண்டி வாங்க வந்தது. மனுஷனோட அது தேவை தான் இன்னொரு மனுஷனுக்கு தேவை. 4000 அதுக்கு அடி அடிக்கக்கூடாது. எவ்வளவு? இப்போ இது 3000 கடைசியில் 3100. ஈண்ட குட்டி 3000. ஈண்ட குட்டி 3000 எப்படி வரும்? இல்ல அப்படித்தானே இருக்கு. ஈண்ட குட்டி எத்தனை நாள்? 8 நாள் இருக்குமா? இதா ஆ. 15 நாளுக்கு மேல இருக்கு. அவ்வளவுதானே. பெரிய என்ன வித்தியாசம்? 20 நாள் இருக்கு. இது அது யாரும் வாங்கல, வச்சுக்கிட்டு ஒரு 9 பண்றாப்ல. நீ எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? வெள்ளாட்டு குட்டி. வெள்ளாட்டு குட்டி 6 குட்டினே. இந்த இருக்குங்க புளிம்பர் மாதிரி. ஆமா, இன்னும் செம்பரி நேத்தான சந்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நேற்று ஒரு 40 குட்டி கொண்டு வந்தா வித்தாச்சுண்ணே. இன்னைக்கு ஒரு 7 குட்டி ஏத்த முடியல, இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எந்த ஊரு? நம்மளுக்கு மேலே ஆளுண்ணே. என்ன எப்படி இருக்கு சந்தை? என்ன மோடம் போட்டுக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் மேகம் ஒரு இதாக தான் இருக்கு. வேகதான் இருக்கு. மேகம் மூட்டமாக தானே இருக்கு. கடா குட்டியை விட ஆடை விட ஆளுக தான் அதிகமா இருக்கு. ஆளுக்கு தான் அதிகமானே. கிடா குட்டி ஆட்டுக்குட்டியோட ஆளுக்கு தான் எண்ணிக்கை அதிகம். உருப்பு. சரிண்ணே சரிண்ணே. சுத்தி பார்க்க வராங்க. கரையம் எப்படின்னு வருது? ஏன்னா கரையம் என்னண்ணே கிரை வந்து 27 ரூபா சொன்னோம்னே. ஜோடி 25,500 வாங்கியிருக்காங்கண்ணே. வாங்கிட்டாங்க. கொலிம்புற மாதிரி கொடியாட்டு மாதிரி ஒழுக்கமான மாதிரி. இது செம்பரி வந்து ஜோடி 16 ரூபா சொன்னோம்னே. 14,000 வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ரேட்டு கம்மி தானே செம்பரி. சூப்பரா இருக்கு. கோயிலுக்கா இல்ல வளப்புக்காயா? கோயிலுக்கு. ஆட்டோட மேய்ஞ்சிருக்கும் போல. அதான் எது வெறிக்காம செய்யாம களையாம இருக்கு. ஆமா. எந்த ஊரு? எதனால எட்டையாவரம் சந்தையில இருந்து வாங்குறீங்க? கோயிலுக்கு. அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கோம் சொல்லு. அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கோம். சரியா? என்ன எட்டையாவரம் சந்தை நல்லா இருக்கா? கடாலாம் வந்து வந்தோடனே பிடிச்சி போச்சா இல்ல லேட்டா தான் வாங்கினீங்களா? நாங்க நைட்டே வாங்கிட்டோம். நைட்டே வாங்கிட்டீங்க. சரியா சரி. அதிகாலையில வந்திருக்கீங்க. 1:30 மணிக்கு வந்தோம். அப்படிங்களாண்ணே. எவ்வளவு சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? 35 ரூபா சொல்லி 28 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். பரவாயில்லையாண்ணே. 25 ரூபாய்க்கு கேட்டோம் நாங்க. அப்புறம் அந்த 28 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். நல்லா கண்ணில போர் கலந்தது. நல்லா பெருவெட்டு. ஆமா. காதெல்லாம் பாருங்க, மடக்கு காது தான். கொம்பு பாருங்கண்ணே, ரொம்ப வளைஞ்சு கொம்பு. பல்லு சேர்ந்துருக்கும்ல? கடை இருக்கு. என்ன இதை அப்படியே 2 காலை வச்சு தூக்கணும். உங்க உயரத்தை தாண்டும். என் உயரத்தை தானே, எங்க அண்ணன் உயரத்தை. ஆமா, அவர் பெருசா வரும். நல்லா இருக்கு. பல்ல மூடுறா. சரிண்ணே. பழம் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சரிண்ணே. டன் சொல்லு. அது சொல்லுங்க. வாங்கின விலையை தானே சொல்ல போற? 27 ரூபாய்க்கு வாங்கினா. அப்படியா? ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா இல்லை 2 பேர்த்தையா தனித்தனியாவா? 2 எல்லாம் ஒரே விலை. 27 5 உருப்படி. சரிண்ணே அண்ணே.